புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறமாக சுமார் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் கிராவல் மண் அள்ளப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட அரியாணிப்பட்டியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் முத்துமணி. இவர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். இதில் கடந்த 6/2/2025 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மஞ்சப்பேட்டை புனல்குளம் பகுதிகளில் 60 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பில் புனல்குளம் பகுதியை சேர்ந்த சண்முகம் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சட்டத்திற்கு புறம்பாக 70 அடி முதல் 80 அடி ஆழம் வரை கிராவல் மண் வெட்டி எடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்ததாகவும் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அளிக்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் 12 வாரங்களுக்குள் சட்டப்படி விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன்படி 2/7/2025 அன்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்குமாறு தனக்கு அறிவிப்பு அனுப்பப்பட்டதாகவும் அதன்படி இன்று விசாரணைக்கு ஆஜராகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டத்திற்கு புறம்பான முறையில் அனுமதி பெறாமல் கிராவல் மண் எடுத்து விற்பனை செய்து வரும் நபர்கள் மீது ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பேர் முத்துமணின்னா கந்தரோட்டை பக்கத்தில் அரியாணிப்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். ஒரு சமூக ஆர்வலராக இருக்கேன். மஞ்சப்பேட்டை கிராமத்துலேயும் புனக்குளம் கிராமத்துலேயும் அளவுக்கு அதிகமாக மணல் கடத்துகிறாங்க. இல்லீகல் குவாரி, அதாவது வித்தவுட் பர்மிட் இல்லாமல் ஓட்டுறாங்க. 2 மனு அனுப்பிச்சு எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் போட்டு ரெட் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்கேன். 3 வார காலத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த வித நடவடிக்கையும் இல்லை. இப்போ நேராக சம்மன் ஆஜராக சொன்னாங்க. சம்மன் அனுப்பி ஆஜராகி பூர்வமாக எழுதி கொடுத்துருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்கிற இன்னும் நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து ஆனால் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. புனக்குளம் கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்பவரும் ராஜ்குமார் என்பவரும் PS எர்த் மூவர்ஸ், சாமி எர்த் மூவர்ஸ், இவங்க 2 பேரும் நடத்துகிறாங்க. கட்சி சார்ந்து தான் இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் தான். அது ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெகுலராக அது கோர்ட்டு ஆர்டர் போட்டு கோர்ட்டு உத்தரவெல்லாம் நடவடிக்கை அவங்க 7-8 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அதான் ஆர்டர் இதில் போட்டு ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டு பண்ணி எல்லா ஏரியாலும் உத்தரவிட்டு எந்த நடவடிக்கையும் இருக்குல்ல. அதுக்கப்புறம் கோர்ட்டில் போட்டு உத்தரவு வாங்கியிருக்கேன். நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த ஆய்வு பண்ண சொல்லி 12 வார காலத்தில் அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. அறிக்கை தாக்கல் பண்ணலை. அதனால் இப்போ சம்மன் அனுப்பிச்சாங்க ஆஃபீஸ். இது புவியியல் மற்றும் சுரங்கத்துறையிலேருந்து வந்து எழுதி கொடுத்துருக்கேன். நடவடிக்கை எடுக்கல. இனிமேல் கோர்ட்டில் எப்போ ஆர்டர் போட்டாங்க? 3/3/2025 ஆர்டர் போட்டாங்க. உத்தரவு பிறப்பிச்சது 3/3/2025 உத்தரவு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சாங்க. பிறப்பிச்சதுக்கப்புறம் அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்களா? இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணலை. எந்த விதமான ஆய்வும் இல்லை. அப்புறம் உங்களை கூப்பிட்டாங்க? நேராக வந்து ஆஜராகணும், எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி சம்மன் அனுப்பிச்சாங்க. அதான் இன்றைக்கி வந்து முன்னாடி அனுப்பிச்சாங்க. அது வர முடியல. காலையில் என்னோடய லாயர் வெளியில் இருந்த காரணத்தால் இன்றைக்கி வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க அரசியல் பின்புலம் கொண்டவங்க. ஜாபர் அலி இறந்து 1 வருஷம் கூட திரும்பலை. ஆனால் குவாரி இல்லீகலாக அங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களால எனக்கு வந்து எந்நேரத்தில் அச்சுறுத்தல் இருக்கலாம். இருந்தாலும் அதையும் மீறி நான் சமூக ஆர்வலர் செயல்பட்டு எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் என்னோடய உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு நான் இறங்கி இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. என் பேர் முத்துமணி.